நம் முன்னோர்கள் உணவே மருந்து என்று வாழ்ந்ததற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த சீரகம். வெறும் வயிற்றில் சீரக நீரை தொடர்ந்து குடித்து வந்தால் நம் உடலில் நிகழும் மாற்றங்களை அறிவியல் பூர்வமாக பார்த்தால் வியப்படைவீர்கள். சீர் பிளஸ் அகம் சமம் சீரகம். அதாவது நம் உடலின் உட்பகுதியை சீர் செய்வதால்தான் இதற்கு சீரகம் என்று பெயர் வந்தது. முதலில் சீரகத்தில் உள்ள தைமோல் மற்றும் அத்தியாவசிய எண்ணெய்கள் கணையத்தில் செரிமான நொதிகளைத் தூண்டி நாம் உண்ணும் உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உடலில் சேர வழிவகுக்கின்றன. இது நாள்பட்ட மலச்சிக்கல் மற்றும் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் போன்ற குடல் சார்ந்த பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை தருகிறது. இரண்டாவதாக, சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இது ஒரு அருமருந்து. சீரக நீர் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தி இரத்தத்தில் சர்க்கரை அளவு திடீரென அதிகரிப்பதை தடுக்கிறது என ஆய்வுகள் கூறுகின்றன. இரத்தச்சோகை உள்ளவர்கள் இதை தொடர்ந்து குடித்து வந்தால் இதிலுள்ள இரும்புச்சத்து இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும். மேலும் இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுவதுடன் இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. சரும ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சீரக நீர் ஒரு சிறந்த டீடாக்ஸ் பானமாக செயல்பட்டு உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதால் முகப்பருக்கள் குறைந்து சர்மம் இயற்கையாகவே பொலிவு பெறும். சுவாச பிரச்சனை மற்றும் சளி தொல்லை இருப்பவர்களுக்கு இது நுரையீரலில் உள்ள சளியை வெளியேற்ற உதவும். பெண்கள் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை தணிக்கவும் ஹார்மோன் குறைபாடுகளை சீர் செய்யவும் இந்த நீர் பெரிதும் உதவுகிறது. இதை தயாரிப்பது மிகவும் எளிது. ஒரு ஸ்பூன் சீரகத்தை 1 லிட்டர் தண்ணீரில் போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்தோ அல்லது 5 நிமிடம் கொதிக்க வைத்தோ வடிகட்டி வெதுவெதுப்பான நிலையில் பருகலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அடிக்கடி ஏற்படும் தொற்று நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் இந்த எளிய ஆரோக்கிய பழக்கத்தை நீங்களும் நாளை முதல் பின்பற்றி உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் எடை குறைப்பில் இதன் பங்கு அளப்பரியது. இது உடலில் உள்ள LDL எனும் கெட்ட கொழுப்பை குறைத்து வளர்சிதை மாற்ற விகிதத்தை, அதாவது மெட்டபாலிசத்தை அதிகரிப்பதன் மூலம் பிடிவாதமான வயிற்றுப்பகுதியை சுற்றியுள்ள கொழுப்பை கரைக்க உதவுகிறது. மேலும் இதில் நிறைந்துள்ள வைட்டமின் A, C மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்தத்தை சுத்திகரித்து கல்லீரலில் தேங்கியுள்ள நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரல் வீக்கம் போன்ற பாதிப்புகளை தடுக்கிறது. ஆஸ்துமா அல்லது மூச்சுக்குழாய் அழற்சி உள்ளவர்களுக்கு சீரக நீர் ஒரு சிறந்த டிகாங்கெஸ்டன்டாக செயல்பட்டு சுவாச பாதையை சீராக்குகிறது. தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் இதில் உள்ள மெலட்டோனின் தூண்டுதல் பண்புகளால் நிம்மதியான உறக்கத்தை பெற முடியும். மூளைச்செல்களை பாதுகாத்து ஞாபக சக்தியை தூண்டும் ரைபோஃப்ளேவின் மற்றும் வைட்டமின் B6 இதில் அதிகம் உள்ளது. தயாரிக்கும் முறை என பார்த்தால் சீரகத்தை வெறும் வாணலியில் லேசாக வறுத்து பின்னர் தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து பருகுவது அதன் உட்பொருட்கள் முழுமையாக கிடைப்பதை உறுதி செய்யும். ஒரு நாளைக்கு 2 முறை கூட மிதமான சூட்டில் இதை பருகலாம். ஆனால் சிறுநீரக கல் அல்லது கடும் பித்தப்பை பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது சிறப்பு. இயற்கையான முறையில் உடலை தூய்மைப்படுத்தி நீண்ட ஆயுளை பெற உதவும் இந்த அற்புத பானத்தை உங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாக்கிக் கொள்ளுங்கள். சீரகத்தை பற்றிய இந்த விரிவான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நல்ல பதிவு அல்லது தகவல் என்று கமெண்ட் செய்து உங்களது ஆதரவை எங்களுக்கு வழங்கிட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இதுபோன்ற பல ஆரோக்கிய குறிப்புகளையும் மருத்துவ குறிப்புகளையும் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது தொடர்பான வேற ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் அல்லது கருத்துக்கள் இருந்தாலும் குறிப்பிடவும். நன்றி.